வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜனவரி 31 இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஜீப்ரா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறோம். வரி குதிரைகள்லாம் வந்து பாதுகாக்கணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட தினம் தான்ப்பா இந்த தினம். மேஜராகவே வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான வரி குதிரைகள் தான் இருக்குது. அதையும் பிளைன் ஜீப்ரா, மவுண்டைன் ஜீப்ரா, கிரேவியன் ஜீப்ரான்னு மற்ற குதிரைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு வம்சாவழிகளை தான் பார்க்கப்படுது. இந்த குதிரைகளை பாதுகாக்கணுன்றதுக்காக தான் இந்த தினத்தை உருவாகிறாங்க. யார் தந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விலங்குகிட்ட இருந்து தான். சிங்கம், சிறுத்தை, ஹைனா முதல்ல இந்த மாதிரியான விலங்குகள்லாம் வந்து அடிக்கடி இதை வந்து சாப்பிட்றது அப்படின்ற விஷயங்கள்ல வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்குன்னு. இதெல்லாம் தாண்டி இன்னொரு மிருகம் இருக்குது. அந்த மிருகம் தான் இதனுடைய மிகப்பெரிய எதிரி. யாருன்னு பார்த்தீங்கன்னா மனுஷங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாக்கா அப்படின்ற ஒரு இனங்க 19ஆம் நூற்றாண்டில் முழுசாக வேட்டையாடி மொத்தத்தையும் அழிச்சு தள்ளி இருக்கிறாங்க. இதில் வேறு பார்த்தீங்கன்னா இப்போ மலை குதிரைங்களாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து அழிந்து வரக்கூடிய பட்டியலில் வந்து ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. அதோட பார்த்தீங்கன்னா கிரேவியன் குதிரைகள் இனம் இருக்குல்ல, இது வந்து அழிவினுடைய விளிம்பில் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் இருக்குமா இருக்காதா அப்படின்ற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உருவாகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா போர், அப்புறம் அதோட தோல். இது ரெண்டுத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இறந்து போகுது. காரணம் பார்த்தீங்கன்னா ஒன்று இடம் இல்லாமல் போயிடுது. இந்த போர் புரிஞ்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனைலாம் உருவாக்கி காடுங்கள்லாம் அழிச்சு மக்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்களே, அதனால் இதனால் வாழ முடியாமல் போயிடுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதனுடைய உருவம், அதனுடைய தோல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடி வச்சுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது முழுசாக வந்து அழியக்கூடிய நிலைமையில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? நாம தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உணர்ந்தாங்க. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா, நமீபியா, டான்சானியா, ஜிம்பாப்வே இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சரணாலயங்கள் வச்சு இந்த மலை குதிரைகள், வரி குதிரைகள் இது எல்லாத்தையும் வந்து பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ல, வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயும் வந்து இதை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு மனசோட உருவாக்கப்படுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஜீப்ரா டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க ஜனவரி 31. நெக்ஸ்ட் டே அசாமில் மீ டேமி பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து ஃபெஸ்டிவலை வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஒரு பொது விடுமுறையை விட்டுக்கிறாங்கன்னா பார்த்துங்க, அப்போ எந்த அளவுக்கு ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். சரி, இந்த திருவிழா என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மூதாதையர்கள்லாம் வணங்குறதா. மூதாதையர்கள்லாம் வணங்குறது வீட்டில் இருக்கக்கூடிய வயசான பாட்டிகாலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து இறந்து போனவங்க. காரணம் இவங்களுடைய பாரம்பரியமான நம்பிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆத்மாக்களையும் ஆன்மாக்களையும் வணங்குறது தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்க 1628 பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வழியாக வந்து இந்தியாவுக்குள்ளே வந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய இனத்தை பற்றிலாம் வரலாறுகள் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1960க்கு இடைப்பட்ட காலங்களில் என்ன ஆயிருக்குதுன்னா இந்த மதம் சார்ந்த ஒரு வழிபாடு அப்படின்றது முழுசாக வந்து அழிஞ்சு போயிருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தவங்க எல்லாருமே இதை வந்து ரெனோவேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 1960 இது மறுபடியும் ஒரு மறுமலர்ச்சியை எட்டுச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு திருவிழான்றது பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி அவங்க எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இனத்தினுடைய மக்களுடைய பேருக்கு வந்து அஹோம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த அஹோம் இனத்தை சார்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த வழிபாடை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கப்பா. இவங்களுடைய பேசிக்கான கான்செப்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வச்சுன்னா ஒரு 14 வருஷம் வந்து அவங்களுடைய ஆன்மாக்கள் இங்கே தான் இருக்கும். அந்த 14 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது கடவுளோட போய் சேர்ந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உள்ள இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றா பார்க்கப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு 1563 வந்து நிறைய ராஜாக்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா சுகுங் முங் அப்படின்ற ஒருத்தர் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆன்மாக்கெல்லாம் கூப்பிட்டு வழிபடுறதுன்றது ஒரு முக்கியமான சடங்காக வச்சிருக்காரு. அதனால ஒரு பெரிய வெற்றிகள் அடைஞ்சனால மக்களும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய அரசர்களும் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மறுபடியும் அது ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியோட பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா, ஒரு பொது விடுமுறையோட. ஒட்டு மொத்தமாக இது சிம்பிளாக இந்த விழா என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுற அமாவாசை விருந்து தாங்க. அமாவாசைக்கு படைப்பாங்க தெரியுங்களா, இந்த சேம் கான்செப்ட் தான். என்ன ஒன்று அவங்க ஊரில் ஒயின்லாம் வச்சு படைக்கிறாங்க, நம்ம ஊரில் வெறும் கறிலாம் வச்சு படைக்கிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா பார்த்தீங்கன்னா அசாமில் மீம் டேமி பை அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜனவரி 31. நெக்ஸ்ட்டு நவ்ரு அப்படின்ற நாட்டை சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான வரலாறுங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 21 கிலோமீட்டர் தான் இந்த நாடு மொத்த பரப்பு, அவ்வளோ சின்ன ஒரு நாடு. இந்த நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா இங்கே கிடச்சிருக்கக்கூடிய பாஸ்பரஸ் தான். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதிகமான பாஸ்பரஸ்ன்றது கிடச்சிது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா மக்கள்லாம் ஏற்றுமதி பண்ணி பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி பயங்கரமாக ஒரு பணக்காரங்களாக மாறினாங்க. வேர்ல்டு வைட்லேயே பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ட்ரேடுன்றது இவங்க கொடுத்தாங்க. ஆனால் இது வந்து என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் எச்சரிச்சாங்க, பாருங்க அவங்க ஊரில் வந்து பாஸ்பரஸ்லாம் இருக்குதுன்றதுக்காக மொத்தத்தை விட்டு தள்ளிங்க. ஏன்னா இந்த இடத்தோட அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நிறைய பறவைகள் வந்து இங்கே தங்கி அந்த எச்சத்தெல்லாம் போடும்ல, அந்த எச்சத்தின் மூலமாக தான் இவ்வளோ பாஸ்பரஸ் அங்கே கிடச்சிருக்குது. அது புரியாதவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 80% பாஸ்பரஸ் வந்து வெட்டி தள்ள அங்கே இருக்கக்கூடிய பறவைங்க எல்லாம் அந்த நாட்டை விட்டு போக இப்படி இவங்க வந்து நல்லா லாபம் கிடைக்குதுன்னு நினச்சி உட்காந்த இடத்துல நல்லா சாப்பிட்டுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது மொத்தமும் தீர மறுபடியும் ஒரு ஏழ்மையான நிலைக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆரம்பத்தில் ஒரு ஏழ்மையான நிலை இருந்தாங்களா, அதே நிலைக்கு மறுபடியும் வந்ததுக்கப்புறம் ஆஸ்திரேலியா அவங்களை தத்தெடுத்து வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி வரலாறுலாம் இது இருக்கும். ஸோ ஒரு சுவாரஸ்யமான ஒரு நாடு தான் இந்த நாடு. இப்படிப்பட்ட ஒரு நாடு எப்படி தனி நாடாக மாறினதுக்கே ஒரு வரலாறு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி பாலினேசியர்களும் அப்புறம் மைக்ரோனேசியர்களும் இந்த பகுதிக்கு வந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வராங்க. ஜான் பியர் அப்படின்ற ஒரு பர்சன் தான் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியில வந்து வந்தவர் இந்த இடத்துல வந்து ஒரு குடியேற்றத்தை அமைக்கிறாரு. அப்படி அமைச்சு இந்த பகுதியில் வந்து செழிப்பாக மாறுது. ஒரு கடத்தில் பார்த்தீங்கன்னா 1885 ஜெர்மன் வந்து இந்த பகுதியை வந்து தன்னோட கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அப்புறம் இந்த உலகப் போர்லாம் ஸ்டார்ட் ஆகி 1923 என்ன ஆகுதுன்னா ஆஸ்திரேலியா இதனுடைய ஒரு பொறுப்பை வந்து வகிக்கிறாங்க, நாங்கள் இதை பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியே பார்த்தீங்கன்னா 1947 ஐநாலாம் ஒன்றா சேர்ந்து என்ன எல்லாரும் உரிமை கொண்டாந்துக்கிறீங்க, சரி
சரி இந்த இடத்துக்கு வந்து மெயினாக யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, நியூசிலாந்து, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா இவங்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாவலராக இருந்து இது வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1966 என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இந்த இடத்த பார்த்து என்ன பண்ண போகிறோம், சின்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒதுங்கிக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா 1967 இதுக்கும் தனியாக ஒரு சுதந்திரம் வந்து கிடைக்குது. அப்படி 1968 அந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு ஒரு முறையான சுதந்திரம்ன்றது அவங்களுக்கு கிடைச்சிருப்பா. அப்படியே 1968 இவங்களுக்கு கிடைச்ச அந்த சுதந்திரத்தை தான் பார்த்தீங்கன்னா இவங்க சுதந்திர தினம் சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. நவ்ரு ஜனவரி 31. நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா வேற, ஆஸ்திரேலியா வேற. அந்த டிஃபரன்ஸுக்காக சொன்னோம்பா. பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் குழந்தைங்க வறுமை நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 11 மில்லியன் குழந்தைங்க இந்த மாதிரி இருக்காங்களாம். அமெரிக்காவில் 1.5 மில்லியனு, அதே மாதிரி எகிப்து, பாகிஸ்தானில் 1.5 மில்லியனு, பிலிப்பைன்ஸில் 1 மில்லியன். இந்த மாதிரி உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா நிறைய நாடுகளில் நிறைய விதமான குழந்தைங்க வந்து பாதிக்கப்பட்டுட்டே இருக்காங்க. இவங்களுடைய எதிர்காலம்ன்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா படிக்க வேண்டிய வயசில் போயிட்டு இந்த ஷூலாம் தொடச்சி அதில் வரக்கூடிய பைசாவு, அப்புறம் யாசகம் பெறுறது, அப்புறம் நிறைய பேர் வந்து கட்டாயப்படுத்தல் மூலமாக விபச்சாரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே மொத்தமாக மாறி போகுது. இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம வந்து எப்படியாவது மாற்றியே ஆகணுன்றதுக்காக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஜிஜெயிண்ட் ஐன்வெல்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க, முன் வந்து இந்த குழந்தைங்களாம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா 2009 என்ன பண்ணாங்க, இவங்க மத பிரச்சாரங்கள்லாம் பண்ணி இவங்க வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு நிறுவனம் தான், டான் பாஸ்கோ சலேசியர்கள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா மத பிரச்சாரங்கள்லாம் நடத்தி அதில் ஒரு வருமானம் வரும்ல, அந்த வருமானத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய இந்த குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய விஷயம் தான் இல்லை, இப்போ தான் இப்போ மதன்றது தன்னுடைய வேலையை கரெக்டாக பார்க்குது அப்படின்னு தோணுது. இப்படி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஒரு டே தான் பார்த்தீங்கன்னா, அப்படி உருவானது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆஸ்திரியா ஜனவரி 31. பணம், புகழ், பதவி, இனம், மதம், மொழி, நிறம்னு நாம் சொன்ன வேற்றுமைகள்லாம் குழி தோண்டி புதைக்கவும் கண்டேன், விறகுகளை வச்சு எரிக்கவும் கண்டேன் இறுதி சடங்குகளில். மறுபடியும் உங்கள் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது. உங்கள்கிட்ட விடைபெறுவது நான் உங்கள் பாண்டியா. நீங்கள் பார்த்துட்டு இருங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.